வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு வடை செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை சுட போகிறோம். 100 கடலைப்பருப்பும் 100 துவரம் பருப்பு, ஒரு குத்து இட்லி அரிசி, இதை மூணையும் ஒன்று போல் 2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுங்க. 2 மணி நேரம் கழித்து நனைய பிறகு பிறுபிறுன்னு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்ததை இப்படி பிறுபிறுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ரவா மாதிரி பருப்பு இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை இந்த காளான்னு இருக்கும், அதே மாதிரி இந்த வெள்ளையாக ஒன்று பூ மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இல்லைன்னா தொண்டையில் போய் சிக்கிக்கிடும். அதை அப்படியே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாழைப்பூவை பொடி நறுக்கிக்கோங்க. பொடி வெங்காயமும் பொடிசாக வெட்டிக்கிட்டு தேங்காவையும் பொடியாக வெட்டிக்கோங்க. இந்த மூணையும் நம்ம அரைச்சி வச்சதில் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. மல்லியும் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அது 3 பொருள், இது 2 பொருள். இதில் போட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ போடுங்க போதும். உப்பு போட்டாச்சு. இது மாதிரி காயமும் லைட்டாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். காயமும் பொடியாக போட்டு 1/4 டீஸ்பூன். இது மாதிரி வத்தப்பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போதும், ரொம்ப உரைக்க வேணாம். 1/2 டீஸ்பூன் வத்தலை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி வைப்போம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தட்டுறதுக்கு வராது. இப்போ எல்லா பொருளும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு உருட்டிக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ பொடியாக உருட்டினாலும் சரி தான், ரொம்ப பெரிய இதாக இருந்தாலும் இது பண்ணி இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி தட்டி இதில் எண்ணெயில் போடுங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.